அண்மைச் செய்தி. சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் கட்சியின் தேசிய தலைவர் நட்டா ஆலோசனை நடத்துகிறார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் மையக்குழு கூட்டமானது நடைபெறுகிறது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் கட்சியின் தேசிய தலைவர் நட்டா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் டெல்லியில் இருந்து ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு வரும்போது தமிழகத்தில் பாஜகவினுடைய வளர்ச்சி பணிகள் தொடர்பாக சிறிது நேரம் ஆலோசனை நடத்துவார்கள். அந்த வகையில் 2 நாள் பயணமாக டெல்லியில் இருந்து சென்னை வந்துள்ள பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா தலைமையில தற்பொழுது சென்னை அடுத்த காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த மையக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பாஜகவினுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் என்பதால் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் வழங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா உட்பட பல்வேறு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும், அது மட்டுமல்லாமல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை சேர்ந்த சென்னை பெருநகர் மற்றும் புறநகரை மாவட்டங்களை சேர்ந்திருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் இந்த மையக்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக அதிமுக கூட்டணி வெளியிருந்த நிலையில் பல்வேறு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் எதிர்கொள்ளும் வகையிலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் நட்டா அவர்கள் வழங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.